ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கேஸ் பர்னரை எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஈனோ எடுத்திருக்கேன், இன்னொரு பக்கம் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். எது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 பர்னர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணும்னு ஒயிட் கிளாத்தில் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், பெரிய பர்னரை நான் ஈனோவில் போடுறேன். சின்ன பர்னரை பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அந்த இதில் போடுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்னு தான் நான் பவுலையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நல்லா பர்னர் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. நான் நல்லா சூடாக தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஹாட் வாட்டரை நான் எடுத்து 1 கிளாஸ் 2 பாதி பாதி ஊற்றினா போதும். ஹாட் வாட்டரை நல்லா ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ், இந்த பக்கம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நம்ம ஊற்றணும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் தனித்தனி பவுலில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே பவுலில் கூட ஒரு 1/2 லெமன் புழிஞ்சி நீங்கள் இதே மாதிரி ஹாட் வாட்டர் போட்டு ஒரே எண்ணத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதில் பேக்கிங் சோடா போடுறேன். வாவ், நல்லாவே பொங்குது, சூப்பராகவே இருக்குது. இதே மாதிரி பேக்கிங் சோடா அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் லெமனு இதெல்லாம் போட்டால் பொங்க தான் செய்யும். ஈனோவும் அப்படி தான் இருக்கும். அதனால இது ரெண்டுத்தில் இதுவும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். அதுக்கு தான் நான் இந்த பக்கம் பேக்கிங் சோடாவும் அந்த பக்கம் ஈனோவும் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி பொங்கட்டும். இந்த பக்கம் ஈனோ நான் போடுறேன். இந்த பேக்கிங் சோடா விட ஈனோ நல்லாவே ஒரு ரியாக்ட் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு பொங்குது. கொட்டினதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் நல்லாவே இது டீப் க்ளீன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே அது பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஈனோலாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா அவ்வளோதான். ஈனோலாம் மோஸ்ட்லி நீங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் கோக் இல்லை லெமன் ஜூஸோ ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டா இப்படி தான் நம்ம வயிற்றுக்குள்ளேயே ரியாக்ட் ஆகும் போல் இருக்குது. ஸோ பார்த்து இதெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்னிங் தான் நான் நைட்டு வைக்கிறேன். மார்னிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது ஈனோ வச்சுருக்கிறது. இது என்னமோ லைட்டாக ஏதோ க்ரீனில் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் டார்க் க்ரீன், அந்த பக்கம் லைட் க்ரீனாக இருக்குது. இது பித்தளை தாங்க. எப்பயுமே நம்ம பித்தளை இது பண்ணக்குள்ள க்ரீன் கலரில் தான் வரும். இப்படி தான் இருக்குது. இதை தேய்ச்சதுக்கப்புறம் தான் போகும் போல் இருக்குது. ஈனோவில் போட்டது தான் நான் எடுத்து தேய்க்கிறேன். தேய்ச்சவொடனே சூப்பராக வந்துருச்சுங்க. ஃபுல்லாகவே நான் தேய்ச்சிக்கிறேன். எல்லாமே சூப்பராக நல்லா ஒரிஜினல் நம்ம எப்படி வாங்குவோமோ கடையில் புதுசாக கேஸ் வாங்கிட்டு வருவோமோ அப்படியே இருக்குது. எப்படி இருந்தது எப்படி மாறிடுச்சு பாருங்கள். நான் இப்போது இந்த பக்கம் நம்ம பேக்கிங் சோடா போட்டோம் இல்லைங்களா, அதை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நானும் எவ்வளோ போட்டு தீத்துறேங்க. இந்த ஈனோவில் போட்ட கலர் வரவே இல்லை. இது எப்படி பழசாக இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது பேக்கிங் சோடாலாம். இது ஒன்றும் அந்த அளவுக்கு பேக்கிங் சோடா ஒர்க் அவுட் ஆகலை. ஈனோ சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு. நம்ம புதுசில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி இருக்குது. நம்ம இது பண்ணுறது ஆனால் வேஸ்ட்டு தான். ஏன்னா ஒரு 2 டைம்ஸ் நம்ம அடுப்பு பற்ற வச்சு திரும்ப எதாவது குக் பண்ணோன்னா திரும்ப கருப்பாக தான் ஆயிடுது. நீங்கள் இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் அடுப்பு வச்சுருப்பீங்க, தூக்கி பரணை மேலே வச்சுட்டு வேறு அடுப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள இந்த மாதிரி ஈனோ போட்டு நீங்கள் மெத்தடில் பர்னரை க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.